மைசெல்ஃப் சரவணன். உங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈவினிங் கோவை ஸ்டேபிள்ஸ் ரைடிங் ஸ்கூலுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்ததுக்காக உங்கள் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் நம்ம ரைடர் அவர் வந்து யூத் ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்காரு. அது இந்த அக்டோபரில் வந்து பஹ்ரைனில் நடக்குது. ஸோ அந்த ரிகார்டிங் அவரை வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கோவை ஸ்டேபிள் ரைடிங் ஸ்கூல் 2022 நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். பாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம கிட்ஸ் வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஷோ ஜம்பிங் சொல்லுவோம், அப்ஸ்டகல் ஹார்ஸ் ஜம்ப் பண்ணுறது. இதில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து நேஷனல் ஷோலையும் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டர்நேஷனல் ஷோலையும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் ஹர்ஷித். நான் வந்து கோவை ஸ்டேபிள்ஸில் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் எவர் சின்ஸ் ஸ்டார்ட் நான் இங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது ரீசெண்டாக யூத் ஏஷியன் கேம்ஸ் பாரினில் நடக்கிறதுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். குவாலிஃபயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஃப்இஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இவெண்ட்டும் அப்புறம் நேஷ்னல் இவெண்ட்ஸும் வச்சு தான் குவாலிஃபிகேஷன் எடுத்தாங்க. அண்ட் அக்கார்டிங் டு த க்ரைட்டீரியா நான் இப்போது பாரின் செலக்ட் ஆகிருக்கேன். ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு ரெப்ரசன்ட் மை கண்ட்ரி in one of the topmost competitions for under 18, and yeah, I'm honored. So the UAC வந்து எப்போ நடக்க போகுது? ஃபங்க்ஷன் எப்போ நடக்க போகுது? 24th of October இந்த மாதம் நடக்குது. ஆமாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரி ஏஷியாவில் இருக்கிற ஆல் தி கண்ட்ரிஸ் ஆர் கம்மிங். ஆல்மோஸ்ட் 25 டீம்ஸ் வராங்க. இந்தியாவிலேருந்து எத்தனை பேர்? இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது 4 பேர். அதில் வந்து நம்ம சவுத் சைடு நம்ம பையன் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். 8 இயர்ஸில் ஒரு 3-4 இயர்ஸ் I've been competing அண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் பண்ணியிருக்கேன், நேஷ்னல் இவெண்ட்ஸும் பண்ணியிருக்கேன். ஆல் தி இவெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பிளேசிங் I've done. ஸோ இதுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் போட்டீங்க? எந்த மாதிரி? ஓகே, ஸோ எஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 50% ஹார்ஸ் அண்ட் ஆல்சோ ரைடர். ஸோ இங்கே கோவை ஸ்டேபிள்ஸில் தே ஹெல்ப் மீ இம்ப்ரூவ் ஆன் மை செல்ஃப் அண்ட் த ஹார்ஸ் விச் ஹெல்ப் மீ. நம்ம கோவை ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களும் ஹார்ஸ் ரைடிங் வந்து இந்த காம்படிஷனுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசாகவும் இருக்கலாம், இல்லை 50 இயர்ஸாகவும் இருக்கலாம். அது எனி ஏஜில் இருக்கிறவங்க தே கேன் லேர்ன் ஹார்ஸ் ரைடிங். பேசிக் ரைடிங் ஒரு ஸ்கில்லாக கற்றுக்கலாம். ஸோ அந்த ஸ்கில்லாக கற்றுக்கும் போது அவங்கள வந்து ஒரு ஃபர்தராக வந்து ஸ்போர்ட் பண்ணலான்னு விருப்பம் இருக்கிறவங்க அட் எனி ஏஜ் அதுக்கான ப்ராக்டிஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மள வந்து எவ்ரி இயர் வந்து ஷோ ரெப்ரசென்ட் பண்ணுறது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு நேஷனல்ஸ் போகிறதுங்கிறது 12 to 14 ரைடர்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இங்கே சவுத் இந்தியா லெவலில் இருக்கிற ஷோ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 18 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஷோ பண்ணுவாங்க. இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி தேசிய அளவில் ஒரு நாள் உங்களுக்கு போராட்டம்? இது ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நம்மளை விட வந்து இன்னும் வந்து இந்த ஸ்போர்ட் வந்து மேலே இருக்காங்க. இப்போ தான் இந்தியாவில் இந்த ஸ்போர்ட் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து வெரி 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 லோ. ஸோ வந்து இப்போ ஓவராலாகவே நிறைய குழந்தைங்க வந்து இது ஒரு எய்ம் வந்து அதிகமாக வச்சு அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 8 இயர்ஸில் வந்து ஒலிம்பிக்ஸ்லேயும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக எல்லாரும் எஃபர்ட் போட்டிருக்காங்க. சூன் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து என்னோட ஒரே ஒரு பெரிய ஒரு எய்ம். மற்ற ஸ்போர்ட்டோட இந்த ஸ்போர்ட் வந்து இட்ஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ். இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ போகிறாங்க, ஒரு ஏஷியன் கேம்ஸ் இது மாதிரி போகிறாங்கன்னா அந்த ஷோக்கான எக்ஸ்பென்ஸ், ஒரு ஹார்ஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், இல்லை ரைடருக்கான ஒரு ஸ்டே, ஸோ இந்த ரிலேட்டட் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சேஞ்ச் ஆகலாம். மற்ற ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கேட்டிங் போகிறாங்கன்னா ஸ்கேட்டிங்கான கிட் வாங்குறது உங்களுக்கு பெருசாக காஸ்ட் ஆகாது. எங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 lakhsலேருந்து 5 crores வரலும் உங்களுக்கு அனிமல் வாங்கலாம். ஸோ காம்படிஷனோட லெவலை பொறுத்து உங்களுக்கு வந்து அனிமலுக்கான பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டி மாறும். குவாலிட்டி மாற வந்து உங்களுக்கு ப்ரைஸும் மாறும். ஸோ அதான் வந்து இந்த ஸ்போர்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டஃப்பான ஒரு இதே வந்து ஒரு ரைட் ஹார்ஸை வந்து எல்லாருமே ஓன் பண்ணுறது அது டஃபஸ்ட் ஜாப். அங்கே எந்த மாதிரி பீரியட் உங்களுக்கு ஷோ ஜம்பிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
15 to 18 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற கேட்டகரியில தான் ஷோ ஆர்கனைஸ் பண்றது. அதுல வந்து உங்களுக்கு இவர் ஷோ ஜம்பிங்கிற அந்த காம்படிஷன் தான் கலந்துக்கிறார். உங்களுக்கு நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்லயும் சரி, உங்களுக்கு ஏஷியன் கேம்ஸ்லயும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு லாஸ்ட் இயர் ஒலிம்பிக்ஸ்லேயும் வந்து நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஏஷியன் கேம்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹெட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இந்தியன் சைட்லேருந்து டாமினேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். உங்களோட ஜேர்னி இதுல எப்படி இருக்கு உங்களோட? ஸோ மோட்டிவேஷன் பேசிக்லி எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ தட் மச் வில் அச்சீவ். ஸோ ஒர்க்காக நீங்கள் போயிட்டு அண்ட் யூ வின் சம்திங், அதுவே உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் தரும் டு டிரைவ் யூ இன் டு அ பெட்டர் பிளேஸ். ஸோ யூஸிங் தட் யூ கேன் இம்ப்ரூவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீம் ஸ்போர்ட். டீம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ஸ், ஒரு ரைடர், உங்களுக்கு மாரல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இட் பிளேஸ் த மேஜர் ரோல். ஏன்னா வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைங்கள வந்து ரைடிங்காக கூப்பிட்டு வந்து இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரைட்ஸ் எவ்ரிடே. இப்போ வந்து திருப்பூர்ல இருந்து இங்கே டிப்ஸ்ல படிக்கிறாப்புல, டிப்ஸ்ல படிச்சுட்டு இங்கே வந்து கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து டிரைவர் பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். கிட்ஸுக்குமே வந்து எல்லாத்தையும் ஒரு 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 ப்ராப்பர் சேனல்ல எஜுகேஷன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகிறது இட்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து கிட்ஸ் பண்ண முடியும். நீங்க ஸ்டடீஸையும் இந்த கேமையும் எப்படி கொலாப்ஸ் பண்ணி ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் ஒன்றா நீங்கள் வந்து மெயினாக ஸ்போர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைனா மெயினாக ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறது இட்ஸ் லில் பிட் டிஃபிகல்ட். பட் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் போட்டு ஸ்கெடியூல் போட்டு இஃப் யூ ஒர்க் இட்ஸ் ஆல் பாசிபிள். உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன? இதுல எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஃபியூச்சர் கோல் அஃப்கோர்ஸ் ஒரு நாள் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸில் ரைட் பண்ணும், ஆர் த மோஸ்ட் டாப்பஸ்ட் லெவல் ஆஃப் ஹார்ஸ் ரைடிங்.